ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மீரா மிதுன் பற்றி தான். அதாவது ரொம்ப நாளாக அவங்க போட்டுட்டு இருக்க வீடியோ அண்டு போஸ்டெல்லாம் பார்த்தோன்னா கோலிவுட் மாஃபியா நெப்போட்டிசம் அப்படின்னு இங்கே நிறையா நடக்குது. கோலிவுட்லேயும் நடக்குது, பாலிவுட்டில் மட்டும் இல்லை, சுஷாந்த் சிங்க்கு மட்டும் இல்லை, இங்கே கோலிவுட்லேயும் இது மாதிரி நிறையா பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க குற்றச்சாட்டுக்கு மேலே குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதே மாதிரி ஐ சப்போர்ட் மீரா மிதுன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, செருப்பால் அடிங்க, சரிங்களா? ஏன்னா இப்படி ஒரு கேவலமான ஜென்மத்தை நம்ம எங்கேயும் பார்த்துருக்கவே முடியாது. சரியான சைக்கோத்தனமான ஒரு பிறவியாக இருக்கும் கூட. அப்படி ஒரு ஆள் தான் இந்த மீரா மிதுன்ற ஒரு மாடல். நான் இதை வெய்யக்கூடாது, அவங்கள இது பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் ஆனால் ஒரு பொறுமை ஓரளவுக்கு தான், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பொறுமை ஓரளவு தான். அதாவது கோலிவுட்லேயே மிகப்பெரிய இடத்துல இருக்கிறவங்க தான் விஜய் அண்ணாவும் சரி, சூர்யா சாரும் சரி. இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்காங்க, ஒரு அந்தஸ்தில் இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு பெரிய பேரும் புகழும் நிறையா வாங்கி வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ரெண்டு பேரை ரொம்ப தாக்கி மட்டம் தட்டி கேவலமாக பேசி வரிசையாக போஸ்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. அதனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு சுத்தமாக தெரில. இது பார்த்தாதுன்னு விஜயனாக்கும் சரி, சூர்யா சாருக்கும் சரி, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற யாராவது சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு போஸ்ட் போட்டாலும் அவங்களையும் கேவலமாக பேசுறது. கொஞ்சம் கூட அறிவே இல்லை போல, மடத்தனமான செயல் இது. ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொல்கிறேன் மீரா மிதுனுக்கு, விஜய் அண்ணாவை பற்றி நீ பேசுறதுக்கு என்ன உனக்கு தகுதி இருக்குது? ஆனாவனா சொல்கிறேன், அவங்க ஃபேமிலி அப்படிப்பட்ட ஃபேமிலி, அவங்க ஒய்ஃப் அப்படி கேவலமானவங்க, அப்படி இப்படி கேவலமாக பேசிகிட்டே போகிறையே தவிர நீ கேவலமானவன்னு என்னைக்காவது ஒத்துக்கிறியா? நான் ஒரு ஆடியோ கேட்டேன், சரிங்களா? மீரா மிதுன் பேசின ஒரு ஆடியோ கேட்டேன். அதில் அவ்வளோ ஒரு கொச்சையாக பேசியிருக்காங்க யாரோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட. ஃபஸ்ட்டு நீ யோகியதையானு ஃபஸ்ட்டு நீ பார்க்கணும், சரியா? ஃபஸ்ட்டு எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க, பெரியவங்களாம் ஒன்று சொல்லுவாங்க, இப்படி நீ காமிக்கும் போது ஒருத்தவங்க குற்றச்சாட்டும் போது இந்த விரல் அங்கே காமிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விரல் நம்மளை காமிக்குது. நம்ம யோகியதையா, நம்ம நல்லவங்களா அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் மற்றவங்கள குற்றச்சாட்டணும். அதுக்கு முன்னாடி நீ குற்றச்சாட்டினு வச்சுக்கவேன், நீ ஒரு கேவலமானவா தான். அவங்க நீ பேசுறதை யாருமே கண்டுக்கவே போகிறது கிடையாது. என்னமோ சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, விஜய் நான் தன்னோட ஃபேன்ஸை தக்க வச்சதுக்காண்டி இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர் யாரையும் தக்க வச்சதுக்காண்டி எதுவுமே பண்ணல. அவர் ஒரு நல்ல மனிதர், சமூக பொறுப்புள்ள ஒரு ஆள், நம்ம தமிழ்நாட்டுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற துடிக்கிற ஒரு ஆள் தான் விஜய் அண்ணா. அதனால தான் அவர் பேசுகிற ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும் சரி, அவர் நடிக்கிற படமாக இருக்கட்டும் சரி, எல்லா இதுலேயும் ஒரு கருத்தை முன் வச்சுட்டு போகிற தைரியமான ஒரு ஆள் தான் விஜய் அண்ணா. இப்போ ஒரு போஸ்ட், அதாவது கடைசியாக அவர் போட்ட போஸ்ட் என்னன்னா, அந்த மரம் நடுற அந்த போஸ்ட், அதாவது மகேஷ் பாபு அவர் சொன்னதை இவர் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அவர் பண்ணது. அதுக்கும் நீ போட்டிருக்க என்னன்னா காப்பி கேட்டுன்னு சொல்லி ஒரு ட்விட்டு போட்டிருக்கேன். அதையும் நான் பார்த்தேன். அது காப்பி கேட் கிடையாது, சரியா? மரம் நடுறது ஒரு நல்ல விஷயம். விவேக் சார், அப்துல் கலாம் சார் வழியில் விவேக் சார் பண்ணுற மாதிரி மற்றவங்களும் இது மாதிரி பண்ணணுன்றது தான் இங்கே உள்ள ஒரு இது. ஆனால் அதை நீ தப்பாக புரிஞ்சுட்டு மரம் நடுறதை ஒரு காப்பி கேட்டு அப்படின்னு நீ பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. நீ மரம் நட்டுருக்க. அதாவது அடுத்து சூர்யா சாரை பற்றி என்ன சொல்லியிருக்கேன்னா, அவர் இப்படி உதவி செய்கிறது, அவரோட ட்ரஸ்ட் மூலியமாக உதவி செய்கிறதுலாம் அதெல்லாம் சும்மா இது ஃபேன்ஸ்க்காக அவர் கிரியேட் பண்ணுற ஒரு ட்ராமா அப்படி இப்படின்னு நீ சொல்லியிருக்க. அவர் மூலியமாக எத்தனை ஏழை குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, எத்தனை ஏழை குழந்தைகள் வேலை வாய்ப்பு எவ்வளோ பேர் நல்லா இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? அப்படி ஒரு மனசு வேணும். உன்னோட ஒத்த ரூபாயை நீ யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருக்கியா? நீ சேர்த்து வச்சிருக்க, ஏதாவது ஒன்று சேர்த்து வச்சிருப்பல காசு, நீ மாடலாக போய் சரி ஏதோ பண்ணியோ ஏதோ ஒன்று சேர்த்து வச்சிருக்கல பணம், அதை யாருக்காவது நீ கொடுத்துருக்கியா? அது மனசு வேணும், சரியா? கமல் சார் சொல்லுவார், அந்த மனசு தான் கடவுள்னு. அந்த மாதிரி தான் சூர்யா சார், அவர் கடவுளாக நிறையா பேருக்கு இருந்துகிட்டு இருக்காரு, ஹெல்ப் பண்ணுற அந்த இதில். ஏகப்பட்ட பேரை நீ தப்பாக பேசிகிட்டு இருக்க. அதாவது அஜித் சாரை பற்றி தப்பாக பேசணும்னா நம்ம விஜய் அண்ணாவை பற்றி இதாக பேசலாம், நல்லதாக பேசலாம். இல்லை விஜய் சாரை பற்றி நீ தப்பாக பேசுனேன்னா அஜித் சாரை பற்றி நான் நல்லா பேசுவேன் அப்படின்னு மாற்றி நீ பண்ணிட்டு இருக்க. அதாவது தளபதி அதில் மோதுறதுக்கு நீ ஒரு நல்லா வழி பண்ணுற. நான் வந்த ட்விட்டு எல்லாத்தையுமே பார்த்தேன். இன்னைக்கு நான் பேசுனேன் என்னன்னா, அஜித் சாரை பற்றி நீ அவ்வளோ புகழ்ந்து தள்ளுற. அது ஏன்னு தெரில. தலை ஃபேன்ஸ்லாம் அவங்க கூட வரணும் அப்படின்றதுக்காண்டி நீ பண்ணுறியா அப்படின்றது எனக்கு தெரில, சரியா? நாங்கள் தலைன்னு நாங்கள் சொல்கிறது, தமிழ்நாட்டில் சொல்கிறது 1-2 பேர்.
ஒன்று அஜித் சார், இன்னொன்று வந்து தோனி. தோனியை எப்போ ஆரம்பத்துலேருந்து தலைன்னு தான் கூப்பிட்டு இருக்கோம். சரியா? அதுக்கு நீ ஒன்று போஸ்டர் ட்விட்டு போட்டிருந்த பார்த்தியா, தலைன்றது ஒன்லி அஜித் சார் மட்டும்தான், தோனி கிடையாதுன்னு. இதை போய் வெளில சொல்லிடா, தூக்கி போட்டு உன் வாயிலே மிதிச்சு உன் நாக்க அறுத்து விட்டுருவாங்க. ஓவர் வாய் பேசுறது. அதாவது தனிப்பட்ட உரிமைன்னு ஒன்று இருக்கு, எல்லா பேருக்கும் இருக்கு. இது சுதந்திர நாடு தான், நம்ம என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் தனிப்பட்ட உரிமை இருக்குன்றது கரெக்ட், நம்மளுக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்கு. ஆனால் அது என்ன பேசுறோன்றது தான் முக்கியம். சரியா? உன் மூலியமா உனக்குன்னு ஒரு ஏதாவது ஒரு 10 பேரா இருப்பான், 10 பேரா ஒரு ஆள் கூட இருப்பான் உனக்குன்னு ஒரு ஃபேனு. சரியா? அவன் எதுக்காக உன் மேல ஃபேனா இருக்கான்றது நம்மளுக்கு தெரியாது. சரியா? அப்படின்றப்ப நீ பரப்புற ஒரு விஷயம் வந்து நல்லதா இருந்தா அது சரி, உனக்குன்னு ஒரு கூட்டம் சேரும். சரியா? நீ பரப்புறது கேவலமான செயலா இருந்தா ஒரு பையன் உன் பின்னாடி தெரிய மாட்டான். உன்னை சாவடிக்கிறேன்னு பின்னாடி நிறைய பேர் தெரிவாங்க. நிறைய பேர் இருக்காங்க, விஜயண்ணா பின்னாடி சரி, சூர்யா சார் பின்னாடி சரி, ஏகப்பட்ட பேர் ஃபேன்ஸ் பேஸ் இருக்காங்க. அவங்களாம் காரணம் என்னது, வெறும் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காக மட்டும் இல்லை. சரியா? அவங்க நடத்துகிற அந்த நல்ல விஷயம், அவங்க உதவி செய்கிற விஷயம், நாட்டுக்கு நல்லது சொல்கிறது, ஒரு கருத்தை முன்வந்து வைக்கிறது, இப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்தினால தான் அவருக்கு அவ்வளோ ஒரு அசைக்க முடியாத ஒரு ஃபேன் பேஸ் வச்சுருக்காங்க. தயவு செஞ்சு ஒன்று சொல்கிறேன், நீயும் பெண்ணு தான். சரியா? பெண்களை மதிக்கிற ஊர் தான் நம்ம தமிழ்நாடு. ரொம்ப ரொம்ப மதிக்கிற ஊர் தான் நம்ம தமிழ்நாடு. பெண்களை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடணும்னு தோன்ற ஊர் தான் நம்ம தமிழ்நாடு. அப்படிப்பட்ட ஊரில் இருந்துக்கிட்டு இப்படி நீ கேவலமாக மற்றவங்கள பேசி குற்றஞ்சாட்டி அது மூலியமா நீ வாழணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கு. தயவு செஞ்சு இனிமையாவது திருந்தி ஒழுங்கா ட்விட் போட்டு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டை போட்டுட்டு ஒழுங்குமதியாக வாயை மூடிட்டு பேசாமல் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. உன்னோட பேஷன்காண்டி நீ இப்படி பண்ணுறது தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. எனக்கும் தான் இருக்குது. சரியா? நானும் நடிக்கணும்னு எனக்கும் தான் ஆசை. அதுக்காக நான் இன்னொருத்தவங்க போய் தப்பாக பேசி அது மூலியமாக நான் ஃபேமஸ் ஆகிறதுக்கு நான் விரும்பவே இல்லை. தனுஷ் அண்ணா வந்து ஒரு வீடியோவை சொல்லியிருப்பார், அதாவது ரஜினி சார் ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஃபேமஸ் ஆகிறதுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அட்டாக் பண்ணி, அதாவது நல்ல ஒரு இடத்துல உள்ளவங்களை வந்து அட்டாக் பண்ணி பேசுறது. அதே தான் அந்த ஃபேமஸ் ஆகிறது. அந்த மெத்தடை வச்சுக்கிட்டு தான் நீ இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்க. கோலிவுட் மாஃபியா, உன் இதில் அந்த கோலிவுட் மாஃபியான்னு போய் பார்த்தோன்னா உன் ட்விட்டு தான் இருக்குது. ஃபுல்லாக ஹேஷ்டேக்கை போட்டு போட்டு நீ ஒரு ட்விட்டை போட்டுட்டு இருக்க, யாருக்கு பதில்னாலும் ஒரு ட்விட்டை போட்டுருக்க. இப்போ சமீபத்தில் ஒன்று பார்த்தேன், அதாவது விஜயண்ணாவோட ஃபேன் ஒருத்தவர் வந்து இறந்துட்டார். அவர் இறந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனை. சரியா? அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைனால தான் அவர் இறந்துருக்காரு. ஆனால் நீ அதை எப்படி தெரியுமா அவர் ஜட்ஜ் பண்ணி நீ உருவாக்கிட்ட அந்த ட்விட்டில். விஜய் ஃபேன் ஒருத்தவர் வந்து விஜய் மேலே இருந்த பைத்தியமாக இருந்ததுனால அவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு நீ சொல்லி போட்டிருக்க. எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது தெரியுமா அது. விஜய் நான் என்ன பண்ணியிருக்காருன்னா, அன்னைக்கு இறந்த உடனேயே கால் பண்ணி பேசியிருந்திருக்காரு. ஏன் இப்படி பண்ணா, ஏன் இப்படி அந்த பையன் பண்ணா அப்படின்னு சொல்லி கால் பண்ணி பேசியிருக்காரு. இது யாருக்கும் தெரியுமா? உனக்கு தெரியுமா? இந்த கொரோனா டயத்தில் வந்து போய் எங்கேயும் வெளில போக முடியாதுன்ற காரணத்தினால மட்டும்தான் ஒரு ஃபோனில் பேசி இருந்திருக்காரு. இல்லைன்னா எப்போ கிளம்பி போய் வீட்டில் போய் பார்த்துருப்பாரு ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு மென்ஷன் வேற அஜித் சார் சொல்லியிருக்காரு. அதாவது என்னன்னா, நீ உங்க குடும்பத்தை பாரு, குடும்பம் தான் ஃபர்ஸ்ட். இதை எல்லா ஆக்டரும் சொல்றாங்க. சரியா? எல்லா ஆக்டரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க, குடும்பத்தை பாரு, குடும்பத்தை பாரு. என்னை வந்து நீ தொடர்ந்து வா அப்படின்னு யாருமே சொல்லலை. அப்படி விஜய் நான் ஒரு நாள் சொன்னது கிடையாது. நான் இவ்வளோ வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை விஜய் என்ன நான் சொல்றது வந்து அவரை எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக மட்டும் இல்லை. சரிங்களா? அவர் மேலே எனக்கு இருக்கிற ஒரு தனிப்பட்ட அக்கறைன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ உள்ள நாட்டில் உள்ள சூழ்நிலையில எத்தனை பிரச்சனை இருந்தாலுமே தைரியமா பேசுற ஒரே ஆள் விஜயண்ணா மட்டும்தான். எனக்கு ஆசை, அவர் எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்ற ஆசை இருக்கு. ஏன் இவர் வந்து இந்த பிரச்சனையை பற்றி இவர் பேச மாட்டாரு, எல்லாத்தையும் தைரியமாக பேசுறாரு, ஏன் இந்த பிரச்சனையை பற்றி பேச மாட்டாருன்றதை நிறைய பேர் யோசிக்கலாம். ஆனால் அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்பார், இக்னோர் நெகட்டிவிட்டி, அவ்வளோதான். அந்த மனசு யாருக்குமே வராது. சூர்யா சார் எடுத்துக்குவோம், அவர் ஒரே ட்விட்டில் போயிட்டே இருந்தார். என்ன போட்டிருந்தார், என் ஃபேன்ஸ் யாருமே வந்து இதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. இப்போ உள்ள டயத்தில் யாருக்காவது உதவி செய்யணும் அதை ஃபர்ஸ்ட் பாருங்கன்னு சொல்லி ஒரே ட்விட்டில் நச்சுன்னு போட்டுட்டு போயிட்டே இருந்தார். அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசினேன் பாரதி ராஜா சாரவே நீ தப்பாக பேசினேன். எவ்வளோ ஒரு வயசில் மூத்தவர் அவர். இயக்குநர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆள்னா அது பாரதி ராஜா சார் மட்டும்தான்.
இப்போ உள்ள ஜென்ரேஷனில் எல்லா பேருக்கும் வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கிற ஒரே ஆள் பாரதி ராஜா சார். அவரை பற்றியே நீ கேவலமாக பேசியிருக்க. இதை நான் இப்பயும் நான் சொல்கிறேன், நான் ரொம்ப ஹார்ஷாக பேசியிருக்கேன் அப்படிலாம் யாரும் நினச்சிட வேண்டாம். நான் சொல்கிறது ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, மீராமுத்து ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு ட்விட்டை போடுறத நிப்பாட்டிட்டு ஒழுங்கு மரியாதை உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, சரியா? மற்றவங்கள பற்றி குறை சொல்கிறத தயவு செஞ்சு விட்டுட்டு உன் வேலை என்ன, உன்னோட பேஷன் என்னவோ அதுபடி நீ தொடர்ந்து போ. அதை விட்டுட்டு மற்றவங்கள பேசுறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது. நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ, ஒன்று விஜய் அண்ணா ஃபேன்ஸும் சரி, சூர்யா சார் ஃபேன்ஸும் சரி, செம்ம கோவத்தில் இருக்காங்க. நீ வெளியில் ஏதாவது ஒன்று மட்டும் நீ வந்தேன்னு வச்சுக்கோவா, என்ன வேணாலும் பண்ணி விட்டுருவாங்க, பார்த்துக்கோ, ஞாபகத்தில் வச்சுக்கோ. அவ்வளோ தூரம் வெறித்தனமான ஒரு கோவத்தில் இருக்காங்க. எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டு நீ போயிட்டேன்னா உனக்கு நல்லது, சரியா? இதவே நீ தொடர்ந்துக்கிட்டே இருந்தேன்னா சத்தியமாக சொல்கிறேன், உனக்கு எங்கேயோ சனி உச்சத்தில் உட்காந்துருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நீ வரிசையாக ஒவ்வொருத்தனையும் டார்கெட் பண்ணி வரிசையாக ஒவ்வொருத்தனையும் அட்டாக் பண்ணி பேசிகிட்டே இருக்க. ஒன்று ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விஜய் அண்ணாவை எடுத்த, அடுத்து சூர்யா சார் எடுத்த, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ கமல் சார் எடுத்திருக்க. கமல் சாரை வச்சு ஒரு ட்விட் போட்டிருந்தேன், பார்த்தேன். நயவஞ்சகர் அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? கமல் சார் உலக நாயகன். அவர் ஆக்டிங்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவார், டெடிக்கேஷன் லெவலில் அவ்வளோ கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர், ஒரு லெஜெண்ட். அவர் ஆக்ட்ரஸ் எல்லா பேருக்குமே வந்து ஒரு லெஜெண்ட்னா அது கமல் சார் தான். எப்படி வேணாலும் அவரால் நடிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு லெஜெண்டை நீ தாக்கி பேசுகிற. உன்னையெல்லாம் எப்படின்னா, இந்த ஆக்டர் நீ பற்றி பேசுகிறல்ல, இந்த விஜய் அண்ணா, சூர்யா சார், கமல் சார், இவனை பற்றிலாம் பேசுகிறல்ல, அவங்களாம் வந்து ஒரு மலை மாதிரி, சரியா? அந்த மலையில் நிறையா இருக்குங்க, விலங்குகள் இருக்குங்க, பூச்சிகள் இருக்குங்கள, என்ன வேணாலும் பண்ணுங்க. அந்த மலையை போட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க. அந்த மாதிரி தான் அந்த விலங்குகள்லேயும் அந்த பூச்சிகள்லேயும் இருக்கிற ஒன் ஆஃப் த ஒரு ஆள் தான் நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆனால் அந்த மலை வந்து கரையவே கிடையாது, போகவே போகாது. அந்த இடத்துல அப்படியே தான் இருக்கும், நிரந்தரமாக அப்படியே தான் இருக்கும், அதுக்கு ஒன்றுமே ஆகாது. அந்த மாதிரி தான், சரியா? நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ, அவங்க நல்லபடியாக இருப்பாங்க. உன்னையெல்லாம் ஒரு ஆளாக மதிக்கவே மாட்டாங்க. நிறையா பேர் நிறையா விதமாக பேசுவான். ஆரம்பத்தில் அவங்க பார்க்காத விமர்சனங்களா, விஜய் அண்ணாலாம் பார்க்காத விமர்சனமா, தனுஷ் அண்ணா பார்க்காத விமர்சனமா, சூர்யா சார் பார்க்காத விமர்சனமா? அவங்க பார்த்தது தானே, அவங்களுக்கு பழகி போச்சு. இந்த மாதிரி யாராவது ஏதாவது பேசிட்டு தாண்டா இருப்பான், நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க நினைக்கிறாங்க. அந்த மாதிரி அவன் நினச்சி போயிட்டே இருக்கிறனால தான் இப்போ டாப் ஆஃப் த ஆக்டரில் ஒன் ஆஃப் த ஆக்டர் வந்து இவங்க இருக்காங்க, டாப் 5ல் இருக்காங்க. தயவு செஞ்சு மீராமுத்தும் இதுக்கு மேலேயும் உன்னோட ட்விட்டை போட்டுக்கிட்டே கேவலப்படுத்தி உன்னையும் நீயும் கேவலப்படுத்திகிட்டே இருக்காத. தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு பெண்ணாக எல்லா பேரும் நாங்கள் மதிக்கிறோம். அதனால தான் உன்னை யாருமே கேவலப்படுத்தாமல் விட்டுருன்னு சொல்லி பேசுகிறது அதுக்கு மட்டும்தான், சரியா? பாரதி ராஜா சார்லேருந்து இப்போ சமீபத்தில் தீனா வரைக்கும் எல்லா பேருமே வந்து நீட்டாக பேசுகிறோம். ரொம்ப கேவலமாக பேச தெரியும், ஆனால் நீட்டாக பேசிகிட்டு இருக்கோம். எதுக்குன்னா, நீ ஒரு பெண் அப்படின்ற ஒரே காரணத்தினால. பெண்ணை வந்து நம்ம ஊரில் யாருமே திட்ட மாட்டாங்க, கேவலமாக பேச மாட்டாங்க, சரிங்களா? அதனால தான் உனக்கு புரிகிற அளவுக்கு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீ அவங்களே வந்து திட்டுறது நல்லதுக்கே கிடையாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த ட்விட்டை போடுறதை நிப்பாட்டிட்டு ஒழுங்காக உங்கள் வேலையை பாரு, அவ்வளோதான், சரியா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவதுக்கு வந்து தயவு செஞ்சு எல்லா பேருக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுற யாராவது மீராமுத்துனா நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் இது, சரிங்களா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.